வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட பாப்புலரான எலக்ட்ரிக் ஹேட்ச்பேக் தாங்க. அதான் பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ ஈவி. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்லேயே ரொம்பவே பட்ஜெட் ப்ரைஸில் அதே மாதிரி பெஸ்ட் ஆப்ஷன்ஸில் கிடைக்கிற வண்டி இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு வண்டி. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாடா ப்ராடக்ட்டுங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டாடா டியாகோ ஈவி வாங்க போகிறீங்க, இல்லை டாட்டாவில் ஏதாவது ஒரு ஈவி வெஹிக்கிள் வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ஒரு சஜஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் காரை வாங்குங்க. ஸோ இதோட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு அடுத்து எந்த வண்டி பத்தி போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ நம்ம எந்த காரை பத்தி பேசினாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அதோட டிசைன் அண்ட் ஸ்பெக்ஸ் தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிசைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ நார்மலான ஒரு டாடா டியாகோ ஈவி மாதிரி தாங்க இருக்கும். பட் இருந்தாலும் ஈவி வெர்ஷனுக்குன்னு சில ஸ்பெஷல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டான டிசைன்ல இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ளூ கலர் அசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவி பேட்ச் கம்பல்சரி இருக்கும். அதே மாதிரி அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோடைனமிக் டிசைனோட வரனால ஸோ வண்டி பார்க்க லுக்காகவும் இருக்கும். வண்டியோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்பாக கூட இருக்கலாம். ஓவராலாக நீங்கள் இந்த வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா காம்பேக்டான ஒரு சிட்டி கார் லுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடைக்குங்க. அதுக்கப்புறம் வண்டியோட இன்டீரியர். ஸோ நம்ம டிசைனுக்கு அப்புறம் எப்பவுமே வண்டியோட இன்டீரியர்ஸ் தான் பார்ப்போம். ஸோ கார் உள்ள போனாலே ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரை வேஸ்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் காருக்குள்ளே போகும்போது ஒரு ப்ரீமியமான ஃபீல் பார்த்தீங்கன்னா கொடுக்கதான் செய்யுது. ஸோ அதே மாதிரி வண்டியில் என்னென்ன கொடுத்துறாங்க ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, அதே மாதிரி கனெக்டட் கார் ஃபியூச்சர்ஸ் நிறையவே இருக்குதுங்க இந்த வண்டியில். ஸோ வண்டியில் ஓவராலாக இன்டீரியர் பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சீட் கம்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு ஒரு டீசென்டான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்ல 2 பேர் கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ணலாம். என்னதான் ஹேட்ச்பேக்ல மற்ற கார்ஸ்ல 5 பேர் போனாலுமே ஸோ இந்த வண்டியில கம்ஃபர்டபுளா நீங்க டிரைவ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல 2 பேர், ரியர்ல 2 பேர் போனீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ அடுத்ததான் பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ எல்லாருமே வந்து மைலேஜ் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஈவி வெஹிக்கிள் எடுத்துட்டோம்னா அதோட பேட்டரி அண்ட் ரேஞ்சுங்க. ஸோ இப்போ முக்கியமாக பேட்டரி செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துடலாம். டாடா டியோவில் 2 பேட்டரி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டிக்கு கிடைக்குது. 19.2 கிலோவாட் பேட்டரியும் அதே மாதிரி 24 கிலோவாட் பேட்டரியும் கொடுக்குறாங்க. கம்பெனி கிளைம் பண்ணக்கூடிய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19.2 கிலோவாட்ஸ் பேட்டரியில் 250 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே வருன்றாங்க. பட் இருந்தாலும் 250 அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டாப் வேரியண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாங்க. 24 கிலோவாட் பேட்டரியில் உங்களுக்கு 300 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரியல் வேர்ல்டு யூசேஜில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், டிரைவிங் ஸ்டைல்ஸு, அது மாதிரி டிராஃபிக், ஏசி யூசேஜ் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து கம்பல்சரி வேறையாக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டெய்லி ஆஃபீஸ் கம்யூட் கார், அதே மாதிரி சிட்டி டிரைவிங், ஃபேமிலி யூசேஜுக்கு இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா போதுங்க. என்ன கேட்டால் இதுவே போதுமான ரேஞ்ச் தான். ஸோ அடுத்ததான் அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ எலக்ட்ரிக் கார்னாலே ஒரு இன்ஸ்டன்டான பிக்கப் உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும். ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த வண்டியில் ஸ்மூத்தான ஆக்சிலரேஷன் கிடைக்குது. ஒரு எலக்ட்ரிக் காரில் நிறைய பேர் விருப்பப்படுறது, எலக்ட்ரிக் கார் வாங்கணும்னு விருப்பப்படுற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி ரன் ஆகும்போது சைலண்டாக இருக்கும். பட் இருந்தாலும் பெட்ரோல் வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வேகனார், அதே மாதிரி அந்த கார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் வண்டினாலுமே இன்ஜின்குள்ள சவுண்ட் பார்த்தீங்கன்னா வராது. பட் இந்த வண்டி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் பைக்கில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு சைலண்டான ஒரு டிரைவிங் கிடைக்கும். டிராஃபிக்கில் நீங்கள் ஈஸியாக டிரைவ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்னாலும் ஆட்டோமேட்டிக் எப்படி ஈஸியாக டிரைவ் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் மேனுவலாக கியர் கம்மி பண்ணணும். பட் இருந்தாலும் மேனுவலாக டிரைவ் பண்ணுறது வேற ஒரு ஸ்டைலு, வேற ஒரு கெத்து. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஈவியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிராஃபிக்கில் ஒரு நல்ல ஈஸியான டிரைவிங் கிடைக்குது. பெட்ரோல் கார் அண்ட் டீசல் காரோட வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். சிட்டி ரோட்ஸில் டிரைவ் பண்ணும்போது ஒரு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ அடுத்தது அந்த வண்டியோட சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஆப்ஷனை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹோம் சார்ஜிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்குது. நைட்டில் வீட்டில் சார்ஜ் போட்டுட்டு மார்னிங் ஃபுல் பேட்டரியோட பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிக்கலாம். ஸோ நைட்டு ஃபுல்லாமே நீங்கள் இந்த வண்டியை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். கம்பெனிலேருந்தே கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேட்டரியோட பர்சன்டேஜ் சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க. கம்பல்சரி பண்ண முடியும். ஸோ அதனால ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணுங்க. அடுத்து இந்த வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டினாலே டாடா கார்ஸ், அந்த டாடா கார்ஸ்னாலே சேஃப்டி தாங்க. ஸோ நம்ம இதில் வந்து சேஃப்டி பற்றி பேசணும் அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். டாடா டியோகோ ஈவியில் டியூவல் ஏர் பேக், ஏபிஎஸ் வித் இபிடி, அதே கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், கேமரா வேரியண்ட்டை பொறுத்து இருக்குங்க. டாப் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமரா உங்களுக்கு வந்துருது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ரன்னிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வாங்குறவங்க முக்கியமாக பார்க்குறது
ரன்னிங் காஸ்ட் தாங்க. பெட்ரோல் கார்ல மந்த்லி ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கும். ஆனா ஈவி கார் சார்ஜிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. டெய்லி யூசேஜ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு லாங் டேர்மா சேவிங்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க ஈவி கார்ஸ் போறது ரொம்பவே நல்லது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் பெட்ரோல் கார் அண்ட் டீசல் காரை விட ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இதுக்கும் உங்களுக்கு கம்மி தாங்க. அடுத்தது இந்த வண்டியோட பிளஸ் ஆர் மைனஸ்ங்க. இந்த வண்டியோட பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ஈவி செக்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல கிடைக்குது. அதே மாதிரி சிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிட்டி ரேஞ்ச் கிடைக்குது. 250 to 300 அப்படின்றது ரொம்பவே நல்ல ஒரு ரேஞ்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈஸி டு டிரைவுங்க. ஒரு லேடிஸ் ஓட்டுறாங்க, வீட்டில் ஃபீமேல்ஸ் வாங்கி தரீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக டிரைவ் பண்ணலாம். ஸோ அடுத்தது வண்டியோட ரன்னிங் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியான ஒரு ரன்னிங் காஸ்ட் தான். அதே மாதிரி டாட்டானா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி ரெப்புடேஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹேட்ச் பேக் ஈவிங்க, ஈவிலே ஹேட்ச் பேக் ஒரு காம்பாக்டான சைஸ். ஸோ சிட்டிக்குள்ளலாம் நீங்கள் ஏற்றிட்டு போறீங்க வரீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல வண்டிங்க. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியில் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது இருக்கு. உங்கள் லாங் ட்ரிப்ஸ்க்கு நீங்கள் சார்ஜிங் பிளானிங் கம்பல்சரி தேவை. ஸோ இந்த வண்டி டாடா டியோகோ அப்படின்றது மட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த வண்டி ஈவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னா வர்றப்ப சார்ஜிங் ஸ்டேஷன் எங்க இருக்கு, இல்லை போறப்ப சார்ஜிங் ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்றத கம்பல்சரி நோட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ரெண்டாவது இந்த வண்டியில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர்ல இப்போ ஹேட்ச் பேக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்ரோல் கார் டீசல் கார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னால பின்னாடி ஒரு 3 பேர் தாராளமாக உட்காந்துட்டு போற மாதிரி இருக்கு. பட் இந்த வண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பல்சரி 2 பேர் தான் உட்காந்துட்டு போக முடியுங்க. ஸோ அதே மாதிரி ஹைவே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்பெனி கிளைம் பண்றதை விட கம்மியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. இப்ப எப்படி சொல்றாங்கன்னா டாடா டியாகோ வாங்கின ஈவி யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைவேல ரேஞ்ச் வந்து கம்பெனி கிளைம் பண்றதை விட கம்மியா கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வண்டியை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஆஃபீஸ் கம்யூட்டர்ஸ் இந்த பக்கம் கம்பல்சரி இந்த வண்டியை வாங்கலாம். அதே மாதிரி ஒரு ஈவி வாங்க போறேன், எனக்கு ஒரு ஹேட்ச் பேக்ல ஒரு ஈவி வேணும், எஸ்யூவி வேணா ஒரு ஹேட்ச் பேக்ல ஒரு ஈவி வேணும் அப்படின்றவங்களுக்கு டாடா ப்ராடக்ட் கம்பல்சரி நான் சொல்லுவேன். ஸோ அதுல நமக்கு பஞ்ச் இருக்கு, நெக்ஸான் இருக்கு, ஸோ அடுத்து டியாகோ இருக்கு. ஸோ உங்களுக்கு ஈவி ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போறீங்க அப்படின்னா தரமா இந்த வண்டியை வாங்கலாம். சிட்டிக்குள்ள தான் நான் அதிகமாக ஓட்டுவேன். எனக்கு ஹைவேல வேலையே கிடையாது, சிட்டிக்குள்ள தான் ஓட்டுவேன். எனக்கு ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கணும், காம்பாக்டாவும் இருக்கணும்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஸோ ஆனால் ரெகுலரா லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றவங்களுக்கு சார்ஜிங் நெட்வொர்க்கை கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி இதை நீங்க ஓட்டலாம். அதே மாதிரி லாங் டிரைவுக்கு நீங்க எடுத்துட்டு போகலாம். இந்த வண்டியோட ஓவராலா பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ ஈவில இந்தியன் மார்க்கெட்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எலக்ட்ரிக் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் மொபைலிட்டியில ஸ்விட்ச் ஆகும்னு நினைக்கிற மக்களுக்கு இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் நம்ம சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் ஈவி கார் வாங்க போறீங்க, அதே டியாகோ வாங்க போறீங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு பிராண்ட்ல ஈவி கார் வாங்க போறீங்க அப்படின்னா ஸோ இந்த வண்டியை பற்றி ப்ரான்ஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ லவ் யூ கைஸ், அடுத்த போகிற வீடியோலாம் பார்க்கலாம்.